Hey, so what's up guys? Thanks for choosing this video. I hope you are all safe and fine. எல்லாரும் வீட்டில் பத்திரமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கம்மிங் டு த டாபிக், வாட் இஸ் த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்? ஸோ இது வந்து மோட்டோ ஜிப்பில் யூஸ் பண்ணுற ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னாலஜி, ரொம்ப தேவைப்படுற ஒரு டெக்னாலஜி. ஐ திங்க் இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் மேக்ஸிமம் நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 200 to 250 சிசி செக்மெண்ட்டில் இருக்க பைக்ஸ்லாம் இந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் பயங்கர டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாமே. ஸோ கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோட்டோ ஜிபி பைக்கில் இருக்க அந்த டேஷ்போர்டு எப்படி இருக்கும்ன்ட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பைக்கோட காக்பிட். ரைடரோட விஷன் வந்து இப்படி தான் இருக்கும், அவரோட ஃபோக்கஸும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிசபிள் சேஞ்சஸ்னால் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் பார்ஸில் கலர் பட்டன்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னு நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன், எதுக்கு இதை காமிக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பட்டன் பின்னாடி ஒரு மோட் ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய மோட்ஸ் இருக்கும், லைக் பவர் மோட், லான்ச் கண்ட்ரோல், ஃபியூவல், பிட் லிமிட்டர், இன்ஜின் பிரேக்கிங், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு கண்ட்ரோல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். நான் ஒரு பட்டன் பற்றி ஒரு வீடியோவே போடலாம் தனியாக, ஏன்னா அவ்வளோ வாஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன், மோட்டோ ஜிபின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் மேக்ஸிமம் எல்லாமே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதுக்கு இந்த பட்டன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இப்போ ஒரு ரைடர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பட்டன் டேப் பண்ணார் அப்படின்னா வந்து அதில் ஆப்ஷன்ஸ் மாறும். இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டிசிஎஸ் அப்படின்னு இருக்குன்னா டிசிஎஸ் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வாட்டி அவர் பட்டன் டேப் பண்ணும்போதும் ஸ்பீடோமீட்டர்லாம் வந்து மாறிட்டே இருக்கும். டிசிஎஸ் ஏபிசிடி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பவர் மோட்ஸுமே வந்து டிசைனிங் ஆர்டரில் தான் ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஏ அப்படின்னு வந்து ரைடர் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா ஏ தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். ஓகேயா? இப்போ வந்து அவர் ரைடர் வந்து டிசிஎஸ் பி செலக்ட் பண்ணுறாருன்னா அதை விட கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரி சிடி போகும்போது டி வந்து ரொம்ப லோ ட்ராக்ஷன். ஸோ சிமிலராக தான் வந்து எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் மோட்ஸ், இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெட் பட்டன் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து பவர் மோட் ஆப்ஷனு. மேக்ஸிமம் வந்து மோட்டோ ஜிபி பைக்ஸில் ரைட்டில் எந்த பட்டன்ஸுமே வந்து வச்சிக்க மாட்டாங்க. எதுக்குன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரைடர் வந்து த்ராட்டில் கொடுக்குறாருல, ரைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாருல, அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பட்டன் வச்சா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபார் எப்படி சொல்லணுன்னா, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை வந்து எல்லா பட்டன்ஸுமே வந்து லெஃப்ட்டில் வச்சுப்பாங்க. ஸோ இப்போ அந்த பவர் மோட் சொன்னேன், இப்போ பவர் ஏல வச்சா எக்ஸ்ட்ரீம் ஃபுல் பவர் வந்து பைக்கோடது வந்து அன்லீஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பியில் வச்சா அதை விட கொஞ்சம் கம்மி, சியில் வச்சா அதோட இன்னும் கொஞ்சம் கம்மி. ஸோ ரைடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ராக். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டில் அப்படியே பெண்ட் ஆகும் கார்னர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலேருந்தே அவங்க மாற்றிப்பாங்க, ட்ராக்ஷன் இவ்வளோ செட் பண்ணிவிடுவாங்க, பவர் மோட்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுவாங்க, கரெக்டாக வந்து அந்த கார்னர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து நான் இந்த பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து ட்ராக்ஷன்னா வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டயருக்கும் இந்த ரோடுக்கும் இருக்கிற நடுவில் இந்த கான்டாக்டை தான் வந்து ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃப்ரண்ட் வீல், இந்த ரோடு, இந்த நடுவில் இருக்க பாயிண்ட், அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ப்ளஸ் வந்து அதுதான் வந்து ட்ராக்ஷன். இந்த மொத்த பைக்கோட மொத்த ட்ராக்ஷனும் வந்து கரெக்டாக வந்து இந்த கான்டாக்டும் வந்து இங்கே தான் இருக்கும். எதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கன்னா, மோட்டோ ஜிபியில் இப்போ இந்த பைக் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு 150 கேஜிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மொத்த வெயிட்டு. ஆனால் அதே மாதிரி அட் டைமில் பிஹெச்பியும் ரொம்ப, ஐ மீன் இந்த பைக்கோட பவரும் ரொம்ப அதிகம், ஒரு 300 பிஹெச்பி இருக்கும்னா இந்த மொத்த பைக்கோட வெயிட்டும் இந்த பவரும் வந்து நம்ம ரைடர் கண்ட்ரோல் பண்ணோம்னா அது வந்து மொத்தமுமே வந்து இங்கே தான் வந்து அடங்கியிருக்கு. ஸோ ட்ராக்ஷன் ட்ராக்ஷன்றது வந்து ரொம்ப மெயின் மோட்டோ ஜிபியில். இது வந்து ஸ்ட்ரைட்ஸாக இருந்தாலும் ஓகே, ஸ்ட்ரைட்ஸ் கூட பரவாயில்ல, இந்த கார்னரிங் அவங்க பண்ணும்போது மொத்தமே வந்து ட்ராக்ஷனில் தான் வந்து லை ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி. ஸோ இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஒர்க்கிங் பார்க்குறதுக்கு முன்னாடி வீல் ஸ்பின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸோ வீல் ஸ்பின்னா என்னென்னா, நம்ம இது வந்து ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம் மோட்டோ ஜிப்பில். நீங்கள் கூட நிறையா பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம். இந்த ஃப்ரண்ட் வீல் வந்து ஒரு ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கும், இந்த ரியர் வீல் வந்து ஒரு ஹையர் ஆர்பிஎம்ல ஒரு ஹையர் ரொட்டேஷனில் வந்து இந்த ஃப்ரண்ட் வீலை ஓவர்டேக் பண்ணுற ஸ்பீடில் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஒரு மூவிங்கில் இருக்கும், ஆனால் வந்து இந்த ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரண்ட் வீலை கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரே இடத்துல ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த டேர்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றதை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து நான் இப்போ சொல்கிறேன்.
கைஸ், ஸோ இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த இடத்துல வந்து வீல் ஸ்பீட் சென்சார் அப்படின்னு சொல்லி ஒரு சென்சார் இருக்கும். ரியர் வீல் ஆஸ் வெல் அஸ் வந்து ஃப்ரண்ட் வீல். இது வந்து ஆப்வியஸாக இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் பைக். ஸோ வந்து வீல் ஸ்பீட் சென்சார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே இருக்கும். இது வந்து ரொம்ப காமன் தான், நம்ம யூஸ் பண்ணுற ஏபிஎஸ் பைக்ஸ்லையும் வந்து இந்த வீல் ஸ்பீட் சென்சார் வந்து இந்த சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேபிள்ஸுமே வந்து எங்கே கனெக்ட் ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைக்கோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். ஐ மீன் இந்த ECU, பைக்கோட ECUவோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் செட்டப். இதோட ஒர்க்கு என்னன்னா, இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடை வந்து இந்த ரொட்டேஷன் வந்து கால்குலேட் பண்ணி டேட்டா வந்து ECUக்கு அனுப்பும் ஃப்ரண்ட் வீல் சென்சாரு. அதே மாதிரி ரியர் வீலோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணி அந்த டேட்டா வந்து ECUக்கு அனுப்பும் ரியர் வீல் சென்சார். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பைக் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது ஸ்பான்டேனியஸாக வந்து இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும், அன்ஸ்டாப்பபிளாக நடந்துகிட்டே தான் இருக்கும். இது எதுக்காக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த வீல் ஸ்பின் இந்த கான்செப்டை வந்து நான் பிரேக் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி பிரேக் ஆகுதுன்ற பற்றி இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 180 போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரியர் வீல் வந்து ஸ்பீடு வந்து ஒரு 190 போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதோட இந்த ஃப்ரண்ட் வீலோட ரியர் வீல் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, சுற்றிட்டே இருக்குன்னா வீல் ஸ்பின் அக்கர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 3 ப்ராசஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எல்லா சென்சார்ஸும் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரண்ட் வீல் வந்து 180 போயிட்டு இருக்கு, ரியர் வீல் வந்து 190+ போயிட்டு இருக்கு, வீல் ஸ்பின் அக்கர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும். அப்போ ECU என்ன பண்ணும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜின் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின், உள்ள வந்து 4 பிஸ்டன் இப்படி இருக்கும். ஓகேயா? இதில் வந்து பவர் ஸ்ட்ரோக்ஸ் வந்து 1, 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்ஸில் தான் வந்து இப்படி அடிச்சுட்டு இருக்கும் பவர் ஸ்ட்ரோக். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த 4 பிஸ்டனில் 4 சிலிண்டரில் ஏதோ ஒரு சிலிண்டரில் வந்து கட் ஆஃப் ஆகிடும் பவர். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா, ஸ்லைட்டாக பைக்கோட ஸ்பீடில் வந்து லைட்டாக ஒரு டவுன்ஃபால் வரும். ஓகேயா? இப்போ செகண்ட் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இக்னிஷன் டைமிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது உள்ள இக்னிஷன் நடக்கிற டைமிங்கை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணும், ஸ்லைட்டாக வந்து கம்மி பண்ணும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இன்ஜினுக்கு போகிற பவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இது வந்து செகண்ட் டவுன்ஃபால், இன்ஜின் பவர் பிரேக் பண்ணுறதுக்கு. தேர்ட் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜி. நார்மலாக நம்ம பைக்கில் யூஸ் பண்ணுறது வந்து த்ராட்டில் வந்து கேபிள் மூலியமா வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜினால இதுவும் வந்து ஒரு சென்சார் மூலியமா தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோலபிள் சென்சார் தான் அது. ஸோ வந்து ரைடர் வந்து எதுவும் ஆல்டர்னேட் பண்ண தேவையில்லை. ECUவே வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுன்னா, இந்த சென்சாரை வந்து பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இந்த மூணுமே நடக்கிறதுனால என்ன நடக்கும்னா, பைக்கோட ஸ்பீடு வந்து சுத்தமாக கம்மியாயிடும். சுத்தமாக கம்மி இந்த சென்ஸ், இந்த பேக் வீலும் ஃப்ரண்ட் வீலும் ஒரே ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுற லெவலுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து எங்கேஜ் ஆகிட்டு இருந்தது. இது வந்து ஒரு இப்பயும் அப்படிதான். இது வந்து நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ரைட்ஸில் சொல்கிறேன். ஸ்ட்ரைட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது அவங்க வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி தூக்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம பைக்ஸ்லையும் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். ஒரு மாதிரி சரசரன்னு தேஞ்சு ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். MotoGP ஒரு மாதிரி ஸ்லைடிங்லேயே போவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நடக்கிறது. இந்த மொத்த சிஸ்டம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எந்த இடத்துல தோற்று போச்சு அப்படின்னா, கார்னரிங்னு ஒரு கான்செப்டில் வந்து இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு யூனிட் வந்து இன்வென்ட் பண்ணாங்க MotoGP டெக்னாலஜியில். என்னன்னு கேட்டிங்கன்னா, IMU அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட். இதை வந்து இப்போ நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன், இனர்ஷியல் மெஷர்மெண்ட் பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு கான்செப்ட் IMU. ஏன்னா நிறைய டெக்னாலஜியாக வந்து IMUவில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் IMUக்கு எப்படி ரிலேட் ஆகிருக்குன்றதை வந்து இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு பேசுகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் வந்து த பேசிக் ஒர்க்கிங் ஆஃப் அ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எங்கே வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when a rider approaches a corner, இப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு கார்னர் எடுக்கிறாரு அப்படின்னா ட்ராக்ஷன் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைக்ராமேட்டிக்காக கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, லீன் ஆங்கிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது MotoGPயில். ஆனால் லீன் ஆங்கிள் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு 90 டிகிரிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஸோ இவரோட ஆங்கிள், இவர் வந்து இந்த பொசிஷனில் இருக்கார், இன்க்ளைண்டாக இருக்கார். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இந்த ப்ரொட்ராக்டர்லாம் இருக்குல்ல மேக்ஸில், அதெல்லாம் வந்து நம்ம வச்சு மெஷர் பண்ணோன்னா ஒரு 60 டிகிரிஸ் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து வரும் இவரோட லீன் ஆங்கிள் இதுதான். ஸோ இதுவும் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்லணும்னா, இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த டயருக்கும் இந்த ரோடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ஓரளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த பைக்கோட ரியர் டயரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 240 அந்த ரேஞ்சில் இருக்கும். 240 செக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப 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 ஒரு குண்டான ஒரு டயர், ரொம்ப தடியாக இருக்கும். அந்த டயரால தான் வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் இவ்வளோ நேரோவாக வந்து இந்த லீன் ஆங்கிளில் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். மற்ற சின்ன ஒல்லியான டயர்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்கிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 240 செக்ஷன் டயரில் வந்து அவர் வந்து இந்த கார்னர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த கான்டாக்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த ரோடுக்கும் டயருக்கும் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 A4 ஷீட்டை வந்து நம்ம மேலே வச்சா எவ்வளோ தின்னாக இருக்குமோ அவ்வளோதான் வந்து அந்த அந்த பாயிண்ட், அந்த கான்டாக்ட் வந்து அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ட்ராக்ஷன் சுத்தமாக லூஸ் ஆகி ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடும். அதனால வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் பாட்டு அமைதியாக வந்து இந்த கார்னர், இது ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் கார்னர், ஓகேயா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவர் வந்து இந்த லெஃப்ட் அப்ரோச் பண்ணுறாரு. இப்போ ரைடர் வந்து லெஃப்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த ஸ்டேரிங் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ரைட்டில் திரும்பிடும், ஆப்போசிட்டாக இன்க்ளைன் ஆகிடும். ஸோ இது வந்து கவுண்டர் ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக பண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓவர் ஸ்டேர் ஆகிடும். இந்த கான்செப்ட் வந்து ஓவர் ஸ்டேர் அப்படின்வாங்க. இது என்ன ஆகும்னா, ஸ்டேரிங் வந்து ஆப்போசிட்டில் ஒரு மாதிரி திரும்பி ரைடரை வந்து இப்படி தூக்கி வெளியே போட்டுரும். பைக்கு தனியாக போயிடும், ரைடர் வந்து தனியாக போயிடுவாங்க. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ட்ராக்ஷன் லோஸ் ஆனதால் நடக்கிற வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இதுதான். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நமக்கு வந்து IMU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் யூனிட் வந்து டெக்னாலஜியாக வந்து மோட்டோஜிப்பில் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டேன்னா, நம்ம ECUவோட ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, ECUவால் பண்ண முடியாத சில வேலைகளை வந்து நம்ம IMU வந்து பார்த்துப்பாரு. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி பைக்குக்கும் ரைடருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைடை வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த IMU வந்து இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ஃபேரிங், இந்த வென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இன்டேக், இது உள்ள ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க IMU. அதுக்கப்புறம் சம்வேர் எல்ஸ், ஐ மீன் அந்த டேங்க் அது கீழெல்லாம் வந்து ECU வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் IMU வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். IMUவோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இப்போது நம்ம ஒரு பெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ அந்த பைக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பைக் உள்ளே இருக்க அந்த ECUவும் சரி IMUவும் சரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஓகேயா? இப்போ வந்து IMUவோட அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போது இந்த மாதிரி லீன் ஆங்கிளில் வரும்போது அப்பயும் வந்து அந்த லீன் ஆங்கிள்லாம் வந்து சென்ஸ் பண்ணும். அதுதான் வந்து அதோட அட்வான்டேஜ். அதுக்காக தான் வந்து IMU வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து அது என்னென்னலாம் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, வீலி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வீலிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணோம். அதே மாதிரி வந்து லான்ச் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வேலை தான் வந்து லீன் ஆங்கிளும் ட்ராக்ஷனும் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி IMUவோட பிளேஸ்மெண்ட் வந்து எதுக்கு இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி IMUன்றது வந்து ஒரு பெரிய ரொம்ப வாஸ்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா மோட்டோஜிபியில் ரொம்ப ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு கான்செப்ட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ இன்டெப்த்தாக வந்து படிக்க முடியாது. அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டடீஸ்லாம் இருக்குது. ஸோ என்னோட பேசிக் ரிசர்ச்சில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதுக்கு வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் யூனிட் வந்து கரெக்டாக இந்த சென்டரில் வைக்கிறாங்கன்னா, ஸோ இதுதான் பைக்கோட ஒரு 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 0ல் இருக்குது, கரெக்டாக 90ல் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரைடர் வந்து இந்த லெவலுக்கு வந்து லீன் பண்ணுறாரு அப்படின்னா, சாயிறாரு அப்படின்னா, ஒரு 60 டிகிரிஸ் வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு அவர் சாஞ்சார்னா இந்த டிவைஸ் வந்து பைக் உள்ளே தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த இந்த பைக் எவ்வளோ சாயுதோ அதுக்கேற்ற மாதிரி அது உள்ள அந்த டிவைஸும் சாயும். ஸோ வந்து ஆப்வியஸாக பைக் ஒரு 60 டிகிரிஸ் லீனில் இருக்குன்னா டிவைஸும் 60 டிகிரிஸ் லீனில் தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து அப்படியே போயிடும். ஸோ பைக் வந்து 60 டிகிரிஸ் லீனில் இருக்குது. அது கூட இந்த லாங்கிடியூட்னல் டிகிரிஸ் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைடரோட வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பைக்கோட வெயிட், இது எல்லாமே வந்து மொத்தமாக சேர்ந்து ECUக்கு ஒரு டேட்டாவாக போகும். இன்னொன்று வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி சின்னதாக சொல்லுவாங்க. ட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து கிரிப்பு, டயரோட கிரிப்பு. ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து ட்ராக்ஷன் வந்து 4ல் இருக்குது அப்படின்னா வந்து கிரிப்பு வந்து
சுத்தமாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஸ்லைட்லாம் பண்ணுவாங்க. இந்த கார்னர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபிஷ் டைல் மாதிரி ஆகி ஸ்லைட் பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி வந்து அப்படியே வைஸ் வர்ஸா தான். இப்போ வந்து ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ட்ராக்ஷன் 1ல் இருக்குன்னா grip வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பைக்கோட ஐ மீன் எப்படி சொல்லணும்னா, அந்த பவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மியாக இருக்கும். ஆனால் grip வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க கண்ட்ரோல் அந்த பேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பேஸ் பண்ணி இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இந்த லீன் ஆங்கிள்லாம் சென்ஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த ஐஎம்யூ ஈஸியும் ஒர்க் ஆகுது. ஸோ தட்ஸ் அபவுட் தி இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட். கைஸ், தட்ஸ் அபவுட் த வீடியோ. ஸோ இதுதான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட ஒரு கம்ப்ளீட் பேசிக்ஸ். நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஸோ வீட்லேயே இருங்க, பத்திரமா இருங்க, டேக் கேர், வெளியே போகாதீங்க, வியர் யுவர் மாஸ்க், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர் கைஸ், டாடா பாய், சியர்ஸ். மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50